உலகம் முழுக்க பரவியிருக்க தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் தலைப்பு, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் அவர் மிதன மனையிலிருந்து கடகமணிக்கு பயிற்சி ஆகிறார். கடகமணியில் குரு பகவான் அவர் 143 நாட்கள் இருப்பார் என்று எடுத்துக்கொள்கிறேன். அவர் உச்சநிலையில் இருப்பார். இந்த நிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எந்த நிலையில் அவர்கள் நல்ல சுகத்தினால் நல்ல நிலையில் இருக்கச் செய்வார் என்பதை எடுத்துக்கொள்ளேன். முதலாவதாக மேத ராசிக்காரர்கள் குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வை தான் ராசிக்கு 8ஆம் இடம் விருச்சிகமணியவும், 7ஆம் பார்வை தான் ராசிக்கு 10ஆம் இடமே மகரமணியவும், 9ஆம் பார்வை தான் ராசிக்கு 12ஆம் இடமாக மீனமணியும் பார்க்கிறார். இந்த பார்வையானது 8ஆம் பார்வையானது வெளியெடுத்து சென்று சாதகரை நகர்த்தி நல்ல வழிவகை செய்யும். அசிங்கம், கேவலம், அவமானம் போன்றவற்றை இருக்காது. மேசராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன சாதத்தை பார்ப்பது ஜீவன் நன்றாகவும் கட்டில் சுகம் நன்றாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த ரிசர்வ் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சநிலையில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தில் விருச்சிகமனையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தில் மனையையும் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை மீனமணியும் பார்க்கிறார். இவர் பார்க்கும் நிலையில் 7, 9, 11 சுத்தம் மாறியது. மனைவினால் வருமானம் வரும், பாக்கியம் வலுப்பெறும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம் லாபம் கிடைக்கும். நல்ல ரிசர்வாதிக்கு நல்ல நிலையில் 80-90% பலன் அளிப்பார் என்று எடுத்துக்கூறுகிறேன். அடுத்தாப்பில் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்கிறார். 2ஆம் இடத்தில் இந்த 5ஆம் பார்வையை தன் ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகமணியவும், 7ஆம் பார்வையாக தன் ராசிக்கு 8ஆம் இடமாகிய மகரமணியவும், 9ஆம் பார்வையை தான் ராசிக்கு 10ஆம் இடமாகிய மீனமணியும் பார்க்கிறார். இவர் பார்க்கும் நிலையில் 6, 8, 10 சுத்தமாகிறது. 6ஆம் இடத்தில் வேலை கிடைக்கும். கடன்கள் செய்து மட்டுப்படும். 8ஆம் பார்வையாக 8ஆம் இடம் என்பது வெளியீட்டுக்கு சென்று அவர்கள் ஜீவன் நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீர் அஷ்டம் ஏற்படும். 10ஆம் பார்வை ஜீவன சாந்தி பார்ப்பது ஜீவனம் வளர்ப்படும் என்று எடுத்துக்கூறுகிறேன். அடுத்தாப்புல கடகராசிக்கு தன் ராசியில் அமர்ந்திருப்பதால் அவர் 5, 7, 9 இடங்களை பார்க்கிறார். 5ஆம் விருச்சமணியை பார்ப்பதால் 5ஆம் இடம் சுத்தம் வருகிறது. 7ஆம் பார்வையாக மகரம் சுத்தம் வருகிறது. 9ஆம் பார்வையாக மீனமணியை பார்ப்பதால் மீனம் 9 சுத்தமாகிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இவருக்கு 5, 7, 9 சுத்தமாகிறது. 5, 7, 9 பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அவர்கள் குழந்தைகள் வருமானம் வரும். 7ஆம் இடம் மனைவியினால் வருமானம். மனைவியில் அந்நிய உணி நன்றாக இருக்கும். பாக்கியம் வலுப்பெறும். பாகிஸ்தான் நன்றாக இருப்பதால் வழி வலுப்பெறும். தகப்பனின் நல்ல நிலையில் இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்த சிம்மத்துக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து தன் ராசிக்கு 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தையும் விருச்சிகமணியும், 7ஆம் பார்வை தன் ராசிக்கு 6ஆம்